திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, பரிசுத்தவான்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தீமோத்தேயு என்ற இந்த பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 4வது பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆரோக்கியமான உபதேசம் என்றால் என்ன என்பதை பற்றி அவர் தம்முடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசம் என்றால் என்ன என்பதை குறித்து வேத வசன ஆதாரங்களோடு இன்றைய நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். எது ஆரோக்கியமான உபதேசம்? நீங்கள் ஆரோக்கியமான உபதேசத்திலே நடக்கிறீர்களா என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களே நிதானித்து பாருங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளைக்கு முன்பு பல தொலைபேசிகள் எனக்கு வந்தது. அதில் ஒன்று, ஐயா பைபிள் காலேஜ்னா இப்படி தான் எடுத்து போதிப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை விட இன்னும் கடினமாக போதிப்போம். இப்பொழுதெல்லாம் இந்த பைபிள் ஸ்கூல், பைபிள் காலேஜ் என்பதெல்லாம் ரொம்ப சுருங்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிச்சனை போல, ஒரு பாத்ரூமை போல ஒரு சிறிய அளவுக்கு மாறிவிட்டது. ஒவ்வொரு போதகரும் தன்னை ஒரு பெரிய ஜாம்பவனை போல நினைத்து கொண்டு, நான் கூட ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறேன் என்று சொல்லுகிற ஆள் சாதாரண அந்த ஹையர் ஸ்டடீஸ் கூட முடியாத பையன், சாதாரண ஒரு 8ஆம் கிளாஸ் கூட தாண்டாதவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். பைபிள் காலேஜ்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது ஒரு பல்கலைக்கழக அளவுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். மொழிகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், சரித்திரங்கள் போதிக்கப்பட வேண்டும், பைபிளை பற்றிய தாற்பரியங்கள், பைபிளை பற்றிய சகல விஷயங்களும் போதிக்கிற ஒரு இடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பண்பாட்டை, ஒரு போதகராக இருப்பதற்கான அறிவை வளர்க்கக்கூடிய இடமாக பைபிள் காலேஜுகள், பைபிள் ஸ்கூல்ஸ் இருக்கணும். நிறைய பேர் பைபிள் காலேஜுக்கு படிக்கிறதாகவும் பைபிள் ஸ்கூலில் படிக்கிறதாகவும் நினைக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தா சராசரியான தெருவிலே செல்கிற ஒரு மனிதனை போல் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, தீமோத்தேயு புத்தகம் சர்ச் மேனுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையை நடத்துவதற்கான கையேடு. இந்த புத்தகத்தை படித்தால் ஒரு நல்ல வேத மாணவன், நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட போதகராக இருக்கிறேன், என்னுடைய சபையை எவ்விதமாக நான் நடத்த வேண்டும் என்ற அறிவை அடையலாம். இன்றைக்கு 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 11 முதல் 20 வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை என் உத்தம குமாரன் என்று அழைக்கிறார். கிறிஸ்துக்குள்ளாக சபைக்குள்ள நாம் வரும்போது ஒருவருக்கொருவர் நாம் சகோதரர்களாகவும், முதியோர்களுக்கு நாம் பிள்ளைகளாகவும், பிள்ளைகள் பெற்றோரைப் போலவும் அந்த சபையில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை தெரிந்து கொண்டவர்களாகவும் அந்த சபையில் நாம் இருக்கலாம். This is the relationship in the church. We call each other brothers and sisters. We obey our elders like fathers. இதுதான் சபையினுடைய பண்பாடாக இருக்கிறது. இங்கே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், குமாரனாகிய தீமோத்தேயுவே
என்று சொல்கிறார். சில சமயங்களில் அப்பா அம்மா ரயில் ஏறி போகும்போது மகனிடத்தில் கடைசியாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு செல்வார்கள். அந்த வார்த்தைகள் அனைத்தும் ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல், வார்னிங், எச்சரிக்கை என்பது போல இருக்கும். அன்பான பிள்ளைகளிடத்தில் அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர் சொல்லுவது வழக்கம்தான். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசில் விடப்பட்ட தீமோத்தேயுவின் இடத்துல ஒரு ஜாக்கிரதையை குறித்து பேசுகிறார். நீ உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். 18வது வசனம், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு கவனிங்கள். நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த வசனத்தில் பவுலுடைய தீமோத்தேயுக்கு 2 சொற்களை பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறார்? இந்த கட்டளையை என்று சொல்கிறார். திஸ் கமாண்ட் என்று சொல்கிறார். அப்போ கட்டளையை நம்ம மீற முடியாது. ஆதாம் ஏவாளை போல நாம் கட்டளை மீற முடியாது. ஒவ்வொரு போதகரும் புதிய ஏற்பாட்டு கட்டளைகளை விட்டு வெளியே செல்ல முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவம் மதமாக விழுந்து அது துரோக செயலில் ஈடுபட்டது. பகிரங்கமான விக்கிரக வழிபாடுகளுக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் இவ்வுலகத்துக்குரிய பண்பாடுகளுக்கும் திருச்சபை விழுந்து கிடக்கிறத நீங்கள் உண்மையாக இந்த பைபிளை படித்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். அதனால்தான் சொல்றாரு, உனக்கு நல்ல போராட்டம் பண்ணும்படி என்று சொல்லுகிறார். போராட்டம் என்றால் ஃபைட். ஒரு போரில் நல்ல போராட்டம். அதுபோல ஊழியம் கூட ஒரு போராட்டம். ஒரு சபையை எடுத்து நடத்துவது என்பது ஒரு போராட்டமான ஒரு காரியம். அதற்கு நமக்கு விசுவாசம் தேவை, நல் மனசாட்சி தேவை. we need faith and good conscience. நல்ல மனசாட்சி இல்லாம, விசுவாசம் இல்லாம மேடையில் ஏறி பேசுகிற பொல்லாத மக்களை தொலைக்காட்சியில் தினமும் பார்த்து நாம் வெறுத்து விடுகிறோம். வெறும் பாட்டு பாடுவதே தொழிலாக இன்னைக்கு சபையார் போய்விட்டார்கள். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறீர்கள், போதகம் செய்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். முதல் பகுதியை பாருங்க, 11வது வசனம். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற, கவனிங்கள், ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை உங்களால் எடுத்து முழுங்க முடியாது. இந்த வசனத்தை உங்கள் 2 கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. இந்த வசனத்தை படித்து 2 காதுகளை நீங்கள் அடைத்து கொள்ள முடியாது. இந்த வசனத்தை படித்து விட்டு எனக்கு கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, உணர்ச்சி இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். ஆரோக்கியம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆரோக்கியம்னா எந்த வலியும் இல்லை, எந்த நோவும் இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன் என்று பொருள். என் அன்பு சகோதரர்களே, ஆரோக்கியம் என்ற வார்த்தையை ஏன் தான் தமிழில் கொண்டு வந்து அங்கே வைத்தார்களோ எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அங்கே அதற்கு நிகரான ஒரு சொல் என்னன்னா, இங்கிலீஷில் சவுண்ட் டாக்டரின் வார்த்தை வந்திருக்கு. பானை சட்டி விற்கிற கடையில் எல்லாம் அழகாகவும் நன்றாகவும் பளபளப்பாகவும் ஏராளமான பொருள் இருக்கும். ஆனால் வாங்குறவங்கெல்லாம் அதை வாங்கும்போது அதை தூக்கி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு மறு கையால் டங் டங்குன்னு தட்டி பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் அதுன்னா, அவ்வளோ அழகான அந்த சட்டி பானை, அதில் ஒரு சிறு ஓட்டை இருந்தால், ஒரு சிறு கீறல் இருந்தால், வீரல் இருந்தால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது.
அதை விற்கிற ஆளு அதன் மேலே மண் சாயம் ஒன்றை பூசி விடுவான். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் வீட்டாண்ட வந்து தண்ணி வச்சா லேசாக தண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். அதை தட்டி பார்ப்பாங்க, சவுண்டாக இருக்கான்னு அதை கவனிப்பாங்க. அதே வார்த்தை தான் உபதேசம் என்பது. சவுண்டாக இருக்கா, அதை தமிழில் சொல்லும் போது ஆரோக்கியமாக இருக்கா. சகோதரர்கள், நான் இதை சொல்லும் போது இரத்த கண்ணீரை வடிப்பது போல உணர்ச்சி எனக்கு மேலிடுகிறது. இன்றைய திருச்சபைகளை பார்க்கும்போது, இன்றைய தொலைக்காட்சி போதகர்களை கவனிக்கும் போது, அவர்கள் எவ்வளவு பெரிய வேஷதாரிகளாக சபைகளை கட்டவும் வாருங்கள், தேவனுடைய சபையை கட்டவும் வாருங்கள் என்று கொள்ளையாக பொருளை அவர்கள் திருடுவதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய சபையை கட்ட மனுஷரிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆரோக்கியமில்லாத உபதேசத்தை போதித்து வாங்கின பணத்திலே தனக்கு வீட்டையும் தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்தையும் உருவாக்கி கொள்கிறார்கள். நீ உண்மையான தேவனுடைய சபையை கட்டுகிற மனிதனாக இருந்தால் முதலாவது உன்னுடைய மனதில் விசுவாசமும் நல் மனசாட்சியும் ஆரோக்கியமான உபதேசமும் தேவை. You must have faith and good conscience plus the sound doctrine to build the church. சபையை கட்டுவதற்கு இந்த மூன்று அவசியம். ஆரோக்கியமான உபதேசம், இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் நகரத்திலே உருவாக்கப்பட்ட சபையின் அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பழைய சபைக்கு போங்க, அது ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை உடையதாக இருக்கிறதா, அல்லது இந்த புதிய ஏற்பாட்டு போதனைக்கு எதிரடியாக இருக்கிறதா? எதிரடியாக இருந்தால் அது ஆரோக்கியமான உபதேசம் அல்ல. உலகம் முழுதும் இருக்கிற மனிதனுக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்றத சின்ன தெர்மாமீட்டரில் கண்டுபிடிச்சிடுறோம். இந்த நிலை எனக்கு சொந்தமா இல்லையா என்பதை கையில் வச்சிருக்கிற பத்திரம் மூலம் கண்டுபிடிச்சிடுறோம். இந்த பொருள் இன்னது என்பதை வாசனை வைத்து கண்டுபிடிச்சிடுறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் அ மெஷர்மெண்ட். ஆரோக்கியமான உபதேசம் என்று பேசும்போது அது அப்போஸ்தலர் நமக்கு போதித்ததா ஒன்று, ஆதி கிறிஸ்தவர்கள் கை கொண்டதா இரண்டு, நானும் அதன்படி நடக்கிறேனா மூன்று. இந்த மூன்றுக்குள்ள வந்தாதான் அது ஆரோக்கியமான உபதேசம். whether it is taught by Christ, wrote by the apostle, followed by the earlier Christians. இயேசு போதித்தாரா, அப்போஸ்தலர் எழுதினார்களா, ஆதி கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றினார்களா, அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். இயேசு போதிக்காததும் அப்போஸ்தலர் எழுதாததும் ஆதி கிறிஸ்தவர்கள் பின்பற்றாததும் எப்படி உங்களுடைய போதனையாக இருக்க முடியும்? என் அன்பு சகோதரர்களே, கத்தோலிக்கர்கள் இதற்கு பதில் சொல்வார்களா? புராட்டஸ்டன்ட் மக்கள் இதற்கு பதில் சொல்லுவார்களா? பெந்தேகோஸ்தே மக்கள் பதில் சொல்லவே முடியாது அவர்களால். காரணம், அவர்களுக்கு நிலையான ஒரு போதனை என்று கிடையாது. பெந்தேகோஸ்தே சபைகளில் மாத்திரம் உலகம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட போதகரும் தனிப்பட்ட போதகம் ஒன்றை அவர்கள் இணைத்து விடுவார்கள், ஒரு தீர்க்க தரிசனத்தை கொண்டு வருவார்கள். உலகளாவிய ஒரு போதனையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அன்பு சகோதரர்களே, இதை தான் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடியா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் அங்கே இருக்கிறது. அந்த செய்கைக்கு எதிரடியாக தேவனுடைய தண்டனை காத்திருக்கிறது. ஒரு கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல யோகியமான ஆளா? அவருடைய பழைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாதா? அவர் எப்பேற்பட்ட கொலைகாரன், எத்தனை திருச்சபையை அழித்தவர், எவ்வளவு பேர் இரத்தத்தை பூமியிலே சிந்தியவர். அவரெல்லாம் அப்போஸ்தலராக இருக்கும்போது நாங்கள் செய்கிற இவ்வளோண்டு இந்த தவறான போதனையினால என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு மனுஷனுடைய யோசனை வருகிறது. பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறது உண்மைதான், ஆனால் நான் கர்த்தரை தெரிந்து கொண்ட பிறகு அந்த சரியான உபதேசத்தில்
அந்த ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருக்கிறேனே. முன்ன நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க, நான் முன்ன ஒரு நாளைக்கெல்லாம் 10 பாக்கெட் சிகரெட் பிடிச்சேன், 2 முறை ஒரு நாளைக்கு சாராயம் குடித்தேன், 1க்கு மேற்பட்ட பெண்களோடு வாழ்க்கை செய்தேன், கெட்ட வார்த்தையினால் நிறைந்திருந்தேன், இதெல்லாம் சொல்லிட்டு இதிலிருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, அதுவும் உண்மைதான். ஆனால் நீங்கள் விலகுனீங்கன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நோய் வந்தாலும் நீங்கள் விலகிடுவீங்க. இப்போது சாராயம் குடித்து குடல் அழுகி போனால் சாராயத்தை நிறுத்திடுவீங்க. புகைப்பிடிச்சு உங்களுடைய நுரையீரல் அழுகி விட்டால் அதை விட்டுருவீங்க. வாழ்க்கையில் தவறான வாழ்க்கை செய்தவன் சாவு வழியாக எவனோ ஒருத்தன் செத்து போவான், ஒருவள் செத்து போவா. அதை விட்டெல்லாம் நீ விலகிடலாம். யூ கேன் ஓவர் கம் ஆல் திஸ் டிஸ்ட்ரெஸ் சின்ஃபுல் நேச்சர். ஆனால் வாழ்க்கை மாறுவது என்பது வெறும் சிகரெட்டு, சாராயம், குடி, வெறி இது மட்டும் அல்ல. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு நீ திரும்பினாயா? எப்படி இருக்கு இந்த கேள்வி? இதை தான் டெய்லி சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். அல்ல சரி, அதெல்லாம் சரீர சம்பந்தமானது. உன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் நீ என்ன மாறின? சத்திய விஷயத்தில் என்ன மாறின? தேவனை தொழுது கொள்கிற விஷயத்தில் எப்படி மாறின? உன்னுடைய நம்பிக்கை விஷயத்தில் எப்படி மாறின? யூ டோன்ட் ஹாவ் அ விட்னஸ். உனக்கு ஒரு சாட்சி இல்லையே. பவுலடியார் அதான் சொல்றார். பாருங்கள், 13 முதல் வாசிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்ததனால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இப்போ பவுலடியார் இங்க கொடுக்கிற சாட்சியில தன்னுடைய சரீரத்தில் ஒரு கெட்ட பழக்கம், ஒரு மோசமான வாழ்க்கை நிலை, அதை பற்றி பேசாம கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய திருச்சபையை, கர்த்தருடைய சிலுவையை தூஷிக்கிறவனும் சபையை துன்பப்படுத்துகிறவனும் பரிசுத்தவான்களை கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அறியாமல் செய்து விட்டேன், அதனால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, போதகர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்க சரீரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியை தான் உங்களால் சொல்ல முடியுது. ஆனால் உங்கள் ஆத்மாவில் உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கிறதா? எண்ணி பாருங்க. ஒரு கருத்தை சொல்லுகிறார். 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான். என்ன அருமையான ஒரு சாட்சி. இங்கிலீஷில் சீஃப் சின்னர், பிரதான பாவி ஐயா. நீ என் சாட்சியை கேட்கிறதா இருந்தா நான் ஒரு பாவி என்று சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபையில் இருக்கிற மக்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னால எப்போ சொன்ன ஒரு வார்த்தை போல இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பொதுவாக ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று பொதுவாக எல்லாரும் ஒருத்தர் பார்த்து கேட்பாங்க. இப்பெல்லாம் அந்த ரட்சிப்புன்ற வார்த்தையே பேசுறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வே இல்லை. ரட்சிக்கப்பட்ட மக்களாக சபை இல்லை. ரட்சிப்புக்கு நாம் தூரமா இருக்கிறோம். பாவ மன்னிப்பை நாம் தேடுவதில்லை. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்ட உணர்வுடைய நம்பிக்கை உள்ள ஒரு மக்களாக வாழ்வதில்லை. இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார் பாருங்கள். 17வது வசனம், நித்தியமும் 1, அழிவில்லாமையும் 2, அதர்சனமுள்ள 3, ராஜனமாய் 4, தாம் ஒருவரே 5, ஞானமுள்ள 6, தேவனுமாய் இருக்கிறார்.
தேவன் யாராக இருக்கிறார் என்று சொல்ல வரும்போது அவரை குறித்த சிறப்பு சொற்களை கவனிங்க. காட் இஸ் இட்டர்னல், தேவன் அழிவில்லாதவராக இருக்கிறார். அதர்சனம் உள்ளவராய் அப்படின்னா காணக்கூடாதவராக, இன்விசிபிள். ராஜனுமாய், எ கிரேட் கிங். அது மாத்திரம் இல்ல, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராக. The only God has all wisdom. அவரால் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்க முடியும். ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். கடவுள் மந்திரிமார்களை தன்னுடைய கை தடியாக வைத்துக் கொள்வதில்லை. நம்ம உலகத்தில் பார்க்கிற ஒவ்வொரு கடவுளுக்கும் மனைவி, போர் வீரர்கள், மந்திரிகள், இராணுவம் எல்லாம் இருக்கு. அவ்வளோ மோசமான ராஜா அவர். அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கே ஒரு மந்திரி உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனால் தேவன் தாம் ஒருவரே, God himself is alone, எல்லா ஞானம் உடையவராக இருக்கிறார். அவருக்கே கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்தவம் ஒரே தேவனை குறித்து போதிக்கிறது. தேவன் ஒருவரே, God alone. என் அன்பு சகோதரர்களே, இதை குறித்து தீமோத்தேயுக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறார். காரணம் என்னன்னா, அவர் ஊழியம் செய்கிற எபேசு நாட்டில் உள்ள சபையில் ஏராளமான பிரச்சனைகள். அவர்கள் மனிதர்கள் மத்தியில் விழுந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியில் ஆரோக்கியமான உபதேசம் இல்லை. ஆளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை குறித்து தவறான புரிதல் அவர்கள் மத்தியில் வந்துவிட்டது. ரட்சிப்பை பற்றிய அக்கறை இல்லாமல் போனாங்க. எப்போ சபை ஆரம்பித்து அடுத்த 30 ஆண்டுகளிலே இந்த நிலைமை இருந்திருக்கு. அதனால பவுலடியார் அன்றைய சபையினுடைய நிலைமையை ஒரு அழகான ஒரு உதாரணத்தில் சொல்றார். சகோதரில் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் படகு கட்ட கற்றுக்கொண்டார்கள். படகு என்பது கூரை இல்லாத ஒன்று. கடல் மேலே அதில் பயணம் செய்யலாம். மேலே கூரை இருக்காது, வெயிலும் மழையும் தாக்கும். கப்பல்னு வரும்போது மேலே ஒரு கூரை இருக்கும், பக்கவாட்டில் ஜன்னல் கதவுகள் இருக்கும், ஒரு வீடு போல இருக்கும். சாலமோன் ராஜா காலத்தில் எவ்வளோ பெரிய கப்பல்கள் இருந்தது என்ற குறிப்புகளை நம்ம படிக்கிறோம். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நோவா கட்டின பெரும் பேழையை குறித்து நம்ம படிக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு இடத்துல சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு கப்பல்னு சொன்னால் அதில் பல 1000 டன் பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கும், மனிதர்கள் ஏற்றப்பட்டிருப்பாங்க. ஒரு துறைமுகத்திலிருந்து மறு துறைமுகத்துக்கு கப்பல்கள் பயணமாகும். கிரேக்க நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு, சேர நாட்டுக்கு, சோழ நாட்டுக்கு கப்பல்கள் சென்றதாக நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அங்கிருந்து மனிதர்கள் இங்கே வந்தாங்க, இங்கிருந்து மனிதர்கள் அங்கே போனாங்க. இங்கிருந்து மிளகு, ஏலக்காய் போன்றவைகள் அங்கே ஏற்றுமதியானது. அங்கே இருந்து சிறப்பான குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. கப்பல் என்பது மிகப்பெரியது. ஆனால் ஒரு துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கப்பல் நூற்றுக்கணக்கான மனிதர்களையும் லட்சக்கணக்கான பொருட்களையும் உள்ளே வைத்து கொண்டு வரும்போது ஏதோ ஒரு சூழலில் மூழ்கிவிட்டால் முழுவதும் அது கடலுக்கு அடியில் சென்றுவிடும். ஒன்றை கூட நாம் எடுக்க முடியாது. 1902 வருஷத்தில் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்ட டைட்டானிக் கப்பல் நடுக்கடலில் ஐஸ் கட்டியில் மோதி அது முழுகியது. பல 1000 பொருட்கள் நாசமானது, நூற்றுக்கணக்கான உயிர்கள் சேதமானது. ஒரு சிலர் தப்பி பிழைத்தார்கள். கப்பல் முழுகுவது என்பது மிக ஆபத்தான ஒன்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 37வது வசனம். கப்பலில் 256 பேர் இருந்தோம். சகோதரர்களே, பவுலடியார் ரோமாபுரிக்கு கடைசியாக பயணம் கொள்ளும்போது ஒரு கப்பலில் அவர் போறாரு. 276 பேர் அந்த கப்பலில் இருந்தாங்களாம். இந்த கப்பல் அலெக்சாந்திரியா துறைமுகத்திலிருந்து ரோமாபுரிக்கு பயணமாகுது.
சகோதரர்களே, ஒரு பெரும் புயலும் மழையிலும் அது சிக்கி கொண்டது. கடைசியில் கப்பல் துண்டாக உடைந்து விட்டது. கப்பல் இருந்த எல்லா பொருளையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். உயிர் தப்பிய மக்கள் அந்த கப்பலில் உடைந்த பலகையின் மீது ஏறி அருகில் இருந்த ஒரு தீவுக்கு தப்பிச் செல்கிறார்கள். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தப்பிச் சென்றார் என்ற ஒரு கருத்தை நாம் படிக்கிறோம். இந்த காட்சியை நினைச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே. பவுலடியார் என்ன சொல்றாரு, இப்போ நான் இவ்வளோ நேரம் போயிச்சேன்ல, மற்ற சபைகள் என்ன நடக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் உங்களால் தாங்க முடியல. என்ன இதெல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பெரிய ஆட்களும் சின்ன ஆட்களும் இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்லாம் கூட நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் நான் பைபிள் காலேஜில் படிக்கணும், ஆன்லைனில் படிக்கணும், பைபிளை தெரிஞ்சுக்கணும், போதகராக மாறணும் என்ற விருப்பம் உள்ளவர்களாக இருக்கீங்க. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். பவுலடியார் சொல்கிறாரு, சபையானது எப்பொழுது விசுவாசத்தையும் நல்மனசாட்சியும் விட்டு விடுகிறதோ அது கடலிலே முழுகி விட்ட கப்பலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று உதாரணத்தை சொல்றார். 276 பேர் போன கப்பல் உடைந்து எல்லாம் இழந்து உயிர் காக்கும்படி ஒரு சிலர் தப்புனாங்க. அதான் நடக்குது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த உதாரணம் எங்க கொண்டு வந்து முடிச்சுட்டா பாருங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டுவிட்ட மக்கள் அவர்கள் பயணம் செய்ய வேண்டிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். படகுல போற ஆளு ஒரு கடப்பாறையால் நடுவில் ஓட்டை போடுவானா? படகு முழுகி விடுமே. விசுவாசமாகிய கப்பல் என்று சொல்கிறார். ஷிப் விரிக் என்ற ஒரு வார்த்தையும் ஷிப் சிங்க் என்ற வார்த்தையும் இங்கே வந்திருக்கிறது. கடலில் கப்பல் மூழ்கி விட்டது, கடலிலே கப்பல் உடைந்தெறிந்து விட்டது என்று பொருள்படி பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, சபையை எப்பொழுது மனிதர்கள் விசுவாசத்தையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் நல்மனசாட்சியும் இழந்து விடுகிறார்களோ அவர்கள் முழுகி போன ஒரு கப்பலை போல இருக்கிறார்கள். பவுலடியார் எதையோ யோசித்து கொண்டு கற்பனையாக ஒரு யூகமாக சொல்லாமல் 2 பேரை பேரிட்டே சொல்கிறார். 20வது வசனம் பாருங்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். சபையில் ஒரு ஆள் 2 ஆள் அவிசுவாசியா போனா காட்டு தீயை போல சபையே நாசமா போடும். இந்த 2 பேர் எப்போதும் பைபிளில் நீங்க பார்க்கலாம். ஒரு அவிசுவாசி இன்னொரு அவிசுவாசிய வேகமா உருவாக்குவான். அப்படி இப்படின்னு கண்ணு காது மூக்கு வச்சு பேசி 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 சத்தியத்துக்கு விரோதமாக போய் விடுவான். ஒரு அழகான மணமகள் அப்படி இருக்கணும் சபை. அவளுடைய மேல் உள்ள எல்லாத்தையும் கழட்டிட்டீங்கன்னா அவளை ஒரு மூலியான பெண்ணை போல நீங்க பார்ப்பீங்க. படுக்கையிலிருந்து எழுந்து வந்த எந்த ஒரு நகையும் எந்த ஒரு புன்னகையும் இல்லாத ஒரு பெண் எப்படி இருப்பா? துக்கமா தெரிவா. சபையானது சத்தியத்தை இங்கே அங்க எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி விடும்போது நீங்கள் ஒரு வருத்தப்பட வேண்டிய மக்களைப் போலவும் முழுகி கொண்டிருக்கிற கப்பலை போலும் இருக்கிறீர்கள். இம்னேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் நல்மனசாட்சியை இழந்து விசுவாசத்தை இழந்து கப்பலை சேதப்படுத்தினவர்கள். நேரத்தில் கப்பல் என்பது திருச்சபையை குறிக்கிறது. என் அன்பு தோழர்களே, அன்பு மாணவர்களே, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற எந்த ஒரு செய்கைக்கும் எதிராக தேவனுடைய கோபம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து உணர்வடையும்படி உங்களை வேண்டிக் கொண்டு இந்த பாடத்தை நான் இங்கே நிறுத்துகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே,
விசுவாச கப்பல் துரோகத்தினாலே, அவிசுவாசத்தினாலே, கெட்ட மனசாட்சினாலே எழுந்து விடாதபடிக்கு ஆரோக்கியமான உபதேசத்தின்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் திருச்சபையை காப்பாற்றும். எங்கள் போதகர்களை ரட்சியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.